கடந்த 6 நாட்களும் கர்த்தர் எங்களை கிருபையாய் பாதுகாத்தீரே, நல்ல சுகபலன் கொடுத்தீரே, மக்க நன்றி அப்பா. இந்த புதிய நாளிலும் உம்மை ஆராதிக்கும்படி எங்களை ஆண்டவரை உற்சாகப்படுத்தி கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். ஆண்டவரை இந்த ஆராதனை முழு பகுதிகளை உங்க கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, என்னை செய்ய நினைத்தது தடைபடாத ஆண்டவரே, தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவரப்பா. ஆண்டவரே, நீர் எழுந்தருளும் போது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள் அப்பா. உம்முடைய நாமத்தை பயக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்கள் ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எங்கள் முகங்களை வெட்கப்படுத்தாத பிரகாசிக்கப்படுகிற அருமையாண்டவர், இந்த நாளில் எங்கள் நடுவிலே கிரியை செய்ய வேண்டும் நாங்கள் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. வர வேண்டிய பிள்ளைகளை கர்த்தர் துரிதப்படுத்தி கொண்டு வருவீராக. தேவதூதர்களுடைய ஊழியங்கள் நிறைவேறுவதாக. இந்த பட்டணத்தில் தேவையோடு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே கரங்களை பிடித்து அழைத்து கொண்டு வருவீராக. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. 8 திசையில நாங்கள் விடுதலையை நாங்கள் சொல்லுகிறோம். 8 திசை நாங்கள் சமாதானத்தை சொல்லுகிறோம். 8 திசைகளிலே நாங்கள் சுகத்தை பேசுகிறோம். 8 திசையிலேயும் ஆண்டவரே நாங்கள் சந்தோஷத்தையும் கர்த்தர் கொடுக்கிற ரட்சிப்பையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் பேசுகிறோம் அப்பா. அல்லேலூயா. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் இந்த நாளிலே நீர் எங்கள் மூலமாய் மகிமைப்பட வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் உள்ளங்கள், எங்கள் நாவு துதியினால் நிரம்பட்டும், ஸ்தோத்திரத்தினால் நிரம்பட்டும், ஆராதனையினால் நிரம்பட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. 10 நரம்பு வீணினாலும் பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் என்று சொன்னீரே. அப்படி ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற அந்த 10 நரம்பினாலே எங்கள் கைகளினாலே நல்ல ஆண்டவரே உம்மை கரங்களை தட்டி நாங்கள் பாடுவோமாக, உயர்த்துவோமாகப்பா. எங்கள் முழு சிந்தையோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படி கர்த்தர் எங்களை பலப்படுத்துங்கப்பா. நீங்க எங்கள் நடுவில் எழுந்தருளி மகிமையான காரியங்களை இந்த நாளில் செய்வீராக. அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக. தேவையோடு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற ஒவ்வொருவரை திருப்தியாக்கி அனுப்புவீராகப்பா. எல்லா துதிக்கான மகிமை நமக்கு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்ம அமர்ந்து கொள்வோம். சில பாடல்களை இணைந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். நீர் என் பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பியிருந்தேன். நீர் என் பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பியிருந்தேன். நீர் என் பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பியிருந்தேன். சகாயம் பெற்றே, உதவி பெற்றே, பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றே, உதவி பெற்றே, பாடி உம்மை துதிப்பேன். நீர் என் பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பியிருந்தேன். நீர் என் பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பியிருந்தேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி
போஷித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தியே நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தியே ஐயா நன்றி நன்றி ஐயா. உம்மை போற்றுவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். போற்றுவேன், உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உயர்த்துவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகர மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. துதிகர மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. கடந்த நாட்களெல்லாம் கண்ணனை போல் காக்கிறேன் ஐயா. கடந்த நாட்களெல்லாம் கண்ணனை போல் காக்கிறேன் ஐயா. உழைக்க பிழைக்க பலன் தந்தீரே நன்றி நன்றி ஐயா. உழைத்து பிழைக்க பலன் தந்தீரே நன்றி நன்றி ஐயா. உம்மை போற்றுவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகர மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகர மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகர மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகர மகிமை எல்லாரும் வாய் திறந்து சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாம் நல்லா கரங்களை தட்டி வாய் திறந்து ஆண்டவரை உயர்த்தி எல்லா துதிகர மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகர மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. எங்களை ரட்சித்தீரே, போஷித்தீரே, இந்த நாள் வரைக்கும் எங்களை நடத்தினீரே, பாதுகாத்தீரே, தப்புவித்தீரே, எங்களை சுமந்தீரே, தாங்கினீரே, வழிநடத்தினீரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஞானம் தந்தீரே, விவேகம் தந்தீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நியாயத்தீர்ப்பு மக்களால் சிறுமைப்படாமல் காத்தீரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி. கரங்களை தட்டி ஐயா நல்ல வாய்ப்பை ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. Thank you, thank you, thank you. இப்படி உள்ளங்கள் துதியால் நிரம்பட்டும். ஹல்லேலூயா. இயேசுவே, ராஜாவே, உமக்கு நன்றி அப்பா. மகிமை செலுத்துகிறோம். அரிகந்தர பலகமா. உச்சக்கரத்துக்கு ஆண்டவர் நீங்கதான். ஹல்லேலூயா. நீங்க சொல்ல ஆகும், நீங்க கட்டளையிட நிற்கும். எல்லா துதிகளுக்கும் மகிமைக்கும் பாத்திரர் நீங்கதான். ஆராதனைக்குரியவர் நீங்கதான். புகழ்ச்சிக்குரியவர் நீங்கதான். கணத்துக்குரியவர் நீங்கதான். இணங்குகிறோம். நல்ல பலமா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. Thank you, Jesus. Hallelujah. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை நம்ம எல்லாரும் இணைந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து
என் தேவனால் சகலத்தையும்
உயர்வது உயர்வது தேவனுடைய விருப்பம். தேவனுடைய விருப்பம். நீங்க உயர்ந்திருப்பது தேவனுடைய விருப்பம். போதும் போதும்னு சொன்னீங்களா? ஸ்டாப் பண்ணிட்டீங்களா? நிறுத்தின இடத்திலிருந்து துவங்குங்க இந்த நாளில். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக முறுமுறுத்த பற்களை கடித்த யாவரும் கரைந்து போவார்கள். நீதிமானுக்கு விரோதமாக பற்களை கடிக்கிறவர்கள் கரைந்து போவார்கள், கரைந்து போவார்கள், கரைந்து போவார்கள். ஆண்டவரே, அன்போடு கூட விசுவாசத்தினால ஆண்டவரே உங்களுக்கு சோத்திரம் விதைத்திருக்கிறோம். இதை அங்கீகரித்து இந்த மாறாத வார்த்தையின்படி புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் நீதியின் விளைச்சலையும் வர்த்திக்க பண்ணி இந்த ஆண்டின் வாக்குத்தத்தின்படி பெரிய பெருக்கத்துக்குள்ள சபையை நடத்துவீராக. ஐஸ்வர்யத்தில் பெருகுவார்களாக. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும், உங்கள் ராஜ்யம் கட்டப்படட்டும், உங்கள் சித்தம் செய்யப்படுவதாக. எங்களுடைய நோக்கங்களை அறிந்திருக்கிறவர். செயல்களை பார்த்து மனிதர்கள் ஏமாறுவார்கள், ஆனால் நீ நோக்கத்தை பார்க்கிறவர். எங்களையும் ஜீவ பலியா அர்ப்பணிக்கிறோம். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை இருப்பார். எங்களோடு நீ இடைபடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே அமர்ந்துகிறோம். ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். சின்னவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவர். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய தேவன் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவர் நல்லவர். இந்த நாளில் உங்களோட கூட புத்தி தெளிந்த புத்தி அப்படிங்கிறது குறித்து ஒரு மூன்று காரியங்களை பேசி நான் அமர விரும்புகிறேன். உபவாசம் இருந்து கெட்டு போகவே இல்லை. உபவாசம் இருக்க வேண்டிய நேரத்தில் தேங்க்யூ பரிசுத்தா கிளிக்காத. உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் தாவீது உப்பரிய மேல உழாவுறான். எல்லாம் சொல்லுங்க, உபவாசிக்காம உழாவுனா உருண்டு விடுவாய். புது செய்தி எப்படி பாருங்க. அவங்க வந்து சொல்லுறான். இதெல்லாம் வேற எங்கேயும் வராது. அல்லையிலையோ சொல்லுங்க. எல்லாம் சொல்லு. எல்லாம் நல்ல பொழுதுல இப்போ உபவாசிக்காம நீங்க தப்பா பண்ண விடாது. உபவாசம்னா சாப்பிடாம இருந்துட்டு சாப்பிடல சார் இன்னைக்கு உபவாசம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சிலர் கம்பெனியில் வேலை பார்ப்பாங்க. சிலர் உபவாசம் இன்னைக்கு சாப்பிடலன்னு சொல்லிட்டு துணியை துவைச்சிருப்பாங்க. வீட்டிலோட கம்மி 1 மாசமா துவைக்காத துவைச்சிருப்பாங்க. என்ன சிஸ்டர் இன்னைக்கு உபவாசம் தான் வேலைக்கு போட துணி அதெல்லாம் உபவாசம், அது அட்டுழியம். அது இல்லை. உபவாசம்னா உபானா 2 உபாகம்னு போட்டிருக்கிறதுல இணை சட்டம் ஆர்சியில் போட்டிருக்கும்.
ஏற்கனவே யாத்திரான் லேவியராகமத்தில் கொடுக்கப்படுது, திரும்ப 2வது கொடுக்கப்படுது தான் அந்த பேர் உபவாசம். அப்படின்னா என்ன? 2 பேர். இப்போ நிறைய குடும்பங்கள் திருப்பூர்ல இருக்கு. இப்போ நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்தா ஒட்டிருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் உண்மையில ஒட்டலை. அல்ல இல்லையா? வாசம், எல்லாம் சொல்லுங்க வாசம். ஆமாம், வாசம் என்று 2 பேர் இணைந்து வாசம் பண்ணுறது தான் உபவாசம். அதனால உபவாசம்னா பட்டி இருக்க மட்டும் இல்லை, சாப்பிடாம இருந்தால் நல்ல செபிக்கலாம். இப்போ நீங்கள் நல்லாவே சாப்பிட்டு, இப்போ நான் சாப்பிடாம நல்லா இருக்கு, எனக்கு நல்லா தெரியும். சாப்பிட்டுட்டு வந்து இப்போ பிரசவம் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஒரு மந்தமாக இருக்குது. சாப்பிட்டு அதுலேயும் உப்புமா கொடுத்துட்டோம்னா கதை முடிச்சு சோத்திரம். அப்போ சாப்பிடாம இருந்து ஆராய்ச்சலும் நல்லா இருக்கு. ஆமாம், எதுவும் ஆமாம் சொல்லுங்க. ஆண்டரோட ஐக்கியப்படுறதுக்கு அவ்வளோதானே தவிர நம்ம பட்டினி அடைக்கிறதுனால பரலோகத்தில் 10 ரூபா கூடியிருப்பதில்லை. அத்தான் ஒரு வடை 10 ரூபா சொல்கிற 4 இட்லி முடிஞ்சது மிச்சமாயிட்டு அப்படின்னு இல்லை. உண்மையிலே நீங்கள் அப்படி உபவாசம் இருக்கீங்கன்னா அதை வந்து 100 போட்டுருங்க. அல்லேலூயா. நம்ம அதான் உண்மையான உபவாசம். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். உபவாசிக்காம ஆண்டவரோட வாசம் பண்ணாம இவன் உப்பரியில் போய் உலாவினான், உருண்டு விட்டான். பெரிய அலங்கோலமாயிட்டு தாவீது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோம் உபவாசிக்காம அப்படின்னா உங்களுக்கு தெரியுதா? யாரோட அப்பா கூட இருக்காம நீ இந்த ஜெபம் உபவாசம் டைம்லாம் ஒரு மாதிரி ஆக்கிட்டான். 2 வருஷத்துக்கு புரிஞ்சுக்கிடுங்க. ஆண்டவர் கூட வாசம் பண்ணுறார், வேற எதுவுமே அடையில இல்லை அப்படின்னு வாசம் தான் உபவாசம். அப்படி உபவாசிக்காம உலாவிட்டே இருந்தா தாவீது உருண்டகிறது தான். அடுத்து இந்த ஒரு பொம்பளை தீனார் உருண்டகிறது தான். யாக்கோபின் வாசனை கெட்டுச்சு, சோத்திரம் கோளாறு விழுந்துச்சு. இன்னும் நிறைய இருக்கு பைபிள். நீங்க பார்த்தா இப்படி உலாத்து நாட்கள் யார் இருக்கா? தாவீது தீனார் தான் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆண்டவரோடு இருக்க வேண்டிய நேரத்தை விட்டுட்டு இந்த உலாத்துனாலே பயங்கர ஆபத்து. இப்போ நான் பேசுறது தீர்க்க தரிசனமான வார்த்தை. நோட்டு இதில் அவன் தான் சொன்ன உடம்புக்கு நல்லது. நீங்கள் எத்தனை பேர் ஃபிட் நல்ல பிரிஸ்காக இருக்கும், ஆக்டிவாக இருக்கும், ரெஸ்ட் கொடுக்குறீங்க. சிலர்லாம் இருக்குது நம்ம உள்ளுக்குள்ள இருக்கலாம். ஒரு வீடியோ வந்துருந்தீங்க, நம்ம உள்ளுக்குள்ள இருக்க உடல் உறுப்புகள்லாம் கதரும் பாருங்க. ஒரே விட்டுடா இன்னைக்கு மாடா அடையுது விட்டுடா ஒரு வீடியோ வந்துச்சு. கட்டாயம் இப்படி விழிப்புணர்வுலாம் போட்டுக்காங்க. இன்னொருத்தருக்கு அடிப்பான், பாவம்க்கா நான் நுரையீரல் புரியுதா, எத்தனை நாளைக்கோ ஊதுவடா. அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல ஜெபிக்கலாம், ஆண்டரோட நல்லா ஐக்கியப்படலாம். ஆமே. நல்லவர். எத்தனை ஜெபிப்பீங்க, செயல்படுங்க. ஆண்டவர் நல்லவர். எல்லாம் சொல்லுங்க, தெளியட்டும் புத்தி. சத்தமா சொல்லுங்க, தெளியட்டும். 1 நம்பர் 1 ஒரு வேதவசனம் பார்க்கிறோம். புத்தி தெளிந்தால் தெரியும் தேவசாயம். எல்லாம் சொல்லுங்க, தெரியும் தேவசாயம். எது தெளியணும்? ஆமா, தெளிந்த புத்தி வந்தால் தெரியும் தேவசாயம். லூக்கா 15 சோத்திரம். இளையகுமாரன் பன்னிக்கிட தவிடுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது புத்தி தெரியுது. இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. மூத்த குமாரான சபைக்குள்ள இருந்துட்டு புத்தி தெளிவெல்லாம் இருக்கான். ஆனா பன்னி தவிடு தின்னுட்டு இருக்கிற அவனுக்கு இளையகுமாரனுக்கு தெளிவு வருது, புத்தி தெளிவு. லூக்கா 15, 17, 18 வசனங்களை வாசிப்போம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது. எல்லாம் அப்படி இருக்க பைபிள்ல புத்தி எல்லாம் சொல்ல, புத்தி தெளிந்தால் தேவ சாயம் தெரியும். எல்லாம் சொல்லுங்க, சத்தமான கூட சொல்லுங்க பாப்போம். உங்க அப்பா யாருன்னு தெரியும், நீங்க யாருன்னு தெரியும். ஆப்பேன்னு சொல்லுங்க. அவரையும் கரெக்டா பார்ப்பீங்க. புத்தி தெரிஞ்சா, புத்தி தெரிஞ்சா அவரை தப்பு தப்பா பார்ப்போம். நம்ம இஷ்டத்துக்கு பார்த்துக்கிட்டோம், நம்ம இஷ்டத்துக்கு வந்துட்டோம். இங்க விற்கிறதுமே இல்லை. இயேசுவை விதவிதமா உள்ளத்துல வரைஞ்சிச்சுக்கிறாங்க. அவர் அப்படித்தான் இதெல்லாம் கண்டுக்க மாட்டாரு. அரசியல் இதெல்லாம் ஜெயிச்சோமப்பா அப்படின்ட்டு வரைஞ்சிருக்காங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியாது. நான் பிரசங்கிக்கிற இயேசு வேதத்தின் தேவன். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம 5 குருடை யானை பார்த்துக்கிற மாதிரி பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். தெளியட்டும் புத்தி, தெரியும் தேவசாயம். எல்லாருமே திரும்ப சொல்லுங்க, தெளியட்டும் புத்தி, தெரியும்
தேவசாயல். வாசிக்கிறது. அவன் என் தகப்பனுடைய ஊழியக்காரன், எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான. பாருங்க, அவன் திரும்ப முதல்ல இருந்து வாசிக்கிறது. அவனுக்கு புத்தி தெளிந்த போது, எல்லாம் சொல்லுங்க, புத்தி தெரிந்த போது அவன் என் தகப்பனுடைய ஊழியக்காரன். இங்க பாருங்க, இளையகுமார பாவம் பண்ணிட்டு துரோகம் பண்ணிட்டு பண்டிகை நடக்கிறான், இன்னொருத்தர் இடத்துல வேலைக்காரன் நடக்கிறான். புத்தி தெரிஞ்சவன என் தகப்பன், எல்லாம் சொல்லுங்க, என் தகப்பன் வருது பாருங்க. இவ்வளவு நாள் வரல, பண்டிகை நடந்தான். ஆனா புத்தி தெரிஞ்சவனா என்ன சொல்லலாம், என் தகப்பன். எல்லாம் சொல்லுங்க, தேவசாயல். தேவன் யாரு உங்களுக்கு? இப்போ கடவுளே கடவுளே அப்படின்னு நீங்க சொன்னீங்கனாலே என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் என்னைக்கோ ஒரு நாள் உங்களை விட்டு தூரமா போயிட்டார். கடவுள் எல்லாவற்றையும் கடந்தவர் எங்கேயோ போயிட்டார். சுவாமி, ஆண்டவரே, இறைவா கேட்க மாட்டேரா, முடிஞ்சு. ஆனா இவனுக்கு புத்தி தெரிஞ்சவன என்ன உண்டாயிட்டு, என் தகப்பன். எல்லாம் சொல்லுங்க, தகப்பன். எல்லாம் சொல்லுங்க, தெரியும் தேவசாயல். புத்தி கேட்டவங்களுக்கு தான் தெரியாது, இவர் அப்பாவா பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்க பாபு. வாசிங்க. என் தகப்பனுடைய ஊழியக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. எங்க அப்பா வீட்டுல வேலைக்கார பயலா இருக்கவங்க கூட எப்படி சாப்பிட்டு இருக்கான்? கும்பாவை அடிக்காண்டா. சோதரம், பரலோக தகப்பன் வீட்டுல தூதர் கூட அவ்வளவு மகிமையா இருக்கான், அட்டகாசமா இருக்கான் வேலைக்காரன். அவனுக்கு கூட மன்னா எல்லாம் ஜோரா இருக்கான், அவ்வளவு அதிகாரம் எல்லாமே மகிமையா இருக்கான், குளோரியஸா. நான் பிள்ளை ஏன் இப்படி இருக்கணும்னு புத்தி தெரிஞ்சுது. அப்பாவை தேவசாயில பார்த்தான், தன்னையும் பார்க்க ஆரம்பித்தான். ஆமென் சொல்லுங்க. என்ன சொல்லுங்க, புத்தி தெரிஞ்சாலே தெளிவு பிறக்கும். தெரியும் தேவசாயம். தேவனையும் சரியா பார்ப்போம், நம்மளையும் சரியா பார்ப்போம். நம்ம யார் சாயம்? யாருடைய சாயல்படி படைக்கப்பட்டோம்? யாருக்குள்ளிருந்து படைக்கப்பட்டோம்? யாரால படைக்கப்பட்டோம்? ஸ்கூலுக்கு போனீங்கன்னா ரொம்ப தப்பு. அது சொல்லிருப்பான், மனிதன் குரங்கிலிருந்து அப்படியே நிறைய சொல்லுங்க. அதனால சிலரும் குரங்கு மாதிரி குரங்கு குத்தி பிடிச்சோன்னா இருக்கான். நீங்க எல்லாரும் சொல்லுங்க, நான் குரங்குல இருந்து வந்தவனே கிடையாது, நான் தேவனுக்குள்ள இருந்து வந்தவன், நான் தேவசாயல். எல்லாரும் இருக்கீங்களா? அது அப்ப புத்தி தெரியும் பாருங்க, இது ரொம்ப முக்கியம். புத்தி தெரியலனா அவன் பாவம். தகப்பன் தான், பிள்ளை தான், ஆனா பண்ணிக்கிட்டே பண்ணிக்கிட எதுக்கு சோத்திரம்? நீங்க பண்ணிக்க வச்சிருக்க தவிட பார்த்தாலே உங்க குடல் வெளில வந்துடும். அதை அடிச்சுட்டு பண்ணி தின்ற மாதிரி சில சொல்லுங்க. நான் வளர்த்துருக்கேன், இல்லை ஏன் பண்ணி தின்ன மாதிரி தின்னுருக்கேன். சில படம் தின்னு போட்டா அழகணும், பார்க்கவே அவ்வளோ அருவருப்பாக இருக்கும். அதுகிட்ட சண்டை போட்டிருக்கானா என்ன நிலவரத்தில் கிடந்திருக்கான், கற்பனை வரும், என்ன லெவலில் இருந்திருக்கான். ஏன்னா புத்தி தெளிவில்லாதவங்க. ஆனால் புத்தி தெரிஞ்சவன அப்பாவை கரெக்டாக பார்க்கான், தேவனை தன்னையும் தெரிய பார்க்கான், ஓடி வந்துட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். சரி, ஒன்று. ரெண்டாவது பாருங்க, அது அடுத்த வருஷம் வாசிங்க. நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, மரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். சோத்திரம். எல்லாத்தையும் எழுந்து தகப்பனிடத்துக்கு போய் ஒப்புரவாயிருமா. ஆமென். உண்மை சொல்லுமா, புத்தி தெளிஞ்சா எல்லாமே சரியாகும். புத்தி தெரியாம இன்னும் தெரியாம இன்னும் போத இருக்கு. சில இன்ஜெக்ஷனுடைய வேல்யூ அப்படி இருக்கு, போதும் அப்படி இருக்கிறதுனால தான். ஆனால் புத்தி தெளிஞ்சிட்டாலே அப்பா யாரு, எங்க இருந்தோம், நான் யாரு அப்படிங்கிற தெளிவான சாயம் தெரிஞ்சோம். அல்லேலூயா. எல்லாமே சரியா வந்துடும், சொல்லி கொடுக்க வேண்டிய தேவையில்லை. புத்திடும். நம்ம நினைப்போம் ஏதோ ஒன்று நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு, ஏன் நான் பேசுகிற பாஸ்டர், என் வாழ்க்கையில் ஒன்று நடக்கிறதுக்கு பிறர் காரணமா நான் காரணம். அதான் சொல்ல, ரெண்டு குறும்புகார பேர பிள்ளைகள் போய் மீசையில் தாத்தாவுக்கு என்னது சூப்பால செடிச்சுச்சு. தாத்தா எங்கே போனாலும் நாலு பாருங்க. நாத்தா எங்கே இருந்துச்சு? அவரு மீசையில். அவர் எங்கே போனாலும் நாலு இருக்காரு. அதனால் யாரோ ஒருத்தர் திருந்தங்கிறது தான் எல்லாருக்கும் ஆசை.
யாரோ ஒருத்தருக்கு பிரசங்கம் பண்ணணும். என்ன கர்த்தர் பிடிக்காத இந்த பிரசங்க வேலையில நிறுத்தி வச்சிருக்காரு. அவர் தான் பிரசங்கிக்கிறார். அல்ல, எனக்கு விழுந்த இடிக்கு நான் இன்றைக்கு பிரசங்கிக்க மாட்டேன். அல்லேலூயா. ஆமா, அவர் தான் பிரசங்கிக்கிறார். இந்த யுத்தமும் அவருடையதான். அவர் தான் பார்ப்பார். ஆண்டவர் நல்லவர். அதனால் நான் நல்ல தெளிவாக சொல்கிறேன். இல்லை, நீங்கள் ரொம்ப தெரியணும், புத்தி தெளியணும். எல்லாம் சொல்லணும், புத்தி தெளியணும் அப்படி இருப்பாருங்க. இல்லைன்னா உங்களை பிள்ளைய கூட இருக்கலாம். புத்தி தெளியணும்னா பண்ணித்தான் இருக்கலாம், பண்ணிக்கிட்டு தான் கிடக்கும். ஆனால் புத்தி தெளிஞ்சா தெரியும் தேவசாயம். ஒரு உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கா மனசில் நிற்கணும், ஏதோ பிரசங்கம் பண்ண போனோம்னு நீங்கள் இல்லை. தெளியட்டும் புத்தி. எல்லாம் சொல்றது தெளியட்டும் புத்தி. சத்தமா சொல்றது தெளியட்டும் புத்தி. தெரியும் தேவசாயம். சிலருக்குலாம் நல்லா தெளிஞ்சிருந்ததை விட இப்போ ஒரு மாதிரி இடையில அங்கேயும் ஆயிடுச்சு. அட்டாக்ல இன்ஜெக்ஷன் அப்படி தேவசாயம் கேட்டு இறந்து ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்க மாதிரி இருக்கு. அட்டாக்ல இருக்கும்போது இன்னைக்கா தெளியட்டும் இயேசுவி நாம எல்லாரும் மனசு சொல்லட்டும். தெளியட்டும் புத்தி. இதயத்தில் நிறைய தெளியட்டும் புத்தி. தெரியும் தேவசாயம். அப்பாவையும் சரியா பார்ப்போம், நம்மளையும் பார்ப்போம். நீங்களான யார் சாயம்? நிறைய பேருக்கு மண்டையில தெரியும். ஆனா இங்க வரும் பாருங்க லைட்டு பிரச்சனை. அப்போ எல்லாமே சரி, இந்த வேலையை நம்ம செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவோம். எத்தனை புத்தி தெரியும் விரும்புறீங்க? சொல்றோம். அடுத்து ரெண்டாவது நம்ம தெளியட்டும் புத்தி. எல்லாம் சொல்ல தெளியட்டும் புத்தி. தேவனுக்கு சாட்சியா இருப்பீர்கள். நல்ல சத்தமா சொல்றேன். தெளியட்டும் புத்தி. தேவனுக்கு சாட்சியா இருப்பீர்கள். மார்க் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. வாசிங்க. இயேசுவிடத்தில் வந்து நல்ல பைபிள் தூக்கி ஜம்முன்னு வாசிக்க. லேகியனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் ஆள் ஒருவன். பிடித்திருந்த பேய் எண்ணிக்கை எத்தனை? 6000. எத்தனை? 1 2 இல்லை. தோத்திரம் அப்பா. இயேசு அப்படி இடத்துல விழுந்திருக்காரு. ஆள் ஒருவன். எல்லாருக்கும் ஆள் ஒருவன். அவனை ஆட்கொண்டது 6000. சூப்பரா இருக்கு. என்னன்னு தெரியல. ஒரே எஸ்ஐக்கு என்ன பாதம் பெருப்பான் சனாயி வந்துட்டு கொடுக்கு. ஆள் ஒருவன். நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆள் ஒருவன் ஆட்கொண்டது 6000 பேர். சோத்திரம் போட்ட வேண்டியதான். அதுக்கெல்லாம் நிற்க முடியும்னு நினைக்க. சோத்திரம். இயேசுதான். எல்லாரும் சொல்லுங்க இயேசுதான். அல்லேலூயா. அவனுக்கு தெரியுது. வாசிங்க. இது வரைக்கும் என்ன வந்திருக்கான்? 6000 பேருக்கும் என்ன இல்லாம இருந்திருக்கான்? வஸ்திரம் இல்லாம இருந்திருக்கான். சோத்திரம். இப்ப வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து இதுவரை என்னதான் இருந்திருக்கான்? உட்காரவே இல்லை. பரபர பரபர ரபர பரபர 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 சபர பரபர இப்படியே தான் இருந்திருக்கான். இது ஒரு அசுத்தாவி. உண்மையே சொல்லுவேன். பரிசுத்தாவி ஒரு மனிதனுக்குள்ள இருந்தாலே இந்த பரபரவா ரபரபரா இருக்கும். கூட இருக்கான். கர்த்தர் பார்த்துருப்பார். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. அங்கே இங்கே ஓடி நம்ம எதாவது பண்ணிருக்கே இல்லை. அமைதியா இருக்கா. இது கண்ணின் மணி போல நான் செய்ய கேவலம் மயிலே பைப்பில் பார்த்தா மயிலே கிடையாது. அல்லேலூயா. ஆமா, எல்லாரும் புத்தி தெளிந்த புத்தி. சொல்லுங்க தெளிட்டும். சொல்லுங்க தெளியட்டும் புத்தி. தேவனுக்கு சாட்சியா இருப்பீர்கள். இருந்து நின்று ஜெபம் பண்ண போறோம். இந்த புத்தி தெளியட்டும் புத்தி. ஒவ்வொரு சபை மக்களும் அந்த தேவ சாயலை தெரிந்து கொள்வார்களாக. தெளியட்டும் புத்தி. அந்த தேவனுக்கு சாட்சிகளாக இருப்பார்களாக. தெளியட்டும் புத்தி. அந்த தேவனுடைய சுவிசேஷத்தை தெரிவிப்பார்களாக. இந்த காலத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஆவியான கிரியை செய்யா. அந்த ஒரு பெரிய மாற்றத்தை, அந்த ஒரு பெருக்கத்தை ஆளுகை எதிர்பார்க்கிறோம். இந்த தேசத்து அந்த முழு உலகம் இருளிலையும் ஜனங்களை காரிலும் முடிவுக்கு. ஆனால் எங்களுக்குள்ள என்னைக்கோ நாளே ரட்சிப்பா இயேசு ஊற்றிட்டீங்க. உங்கள் மகிமை வெளிப்படுற நாட்களாக இருக்கிறோம்ப்பா. அன்றவே உங்களுடைய பரிபூர்ணத்தை அன்றவே உங்களுக்கு சோத்திரம். இந்த உலகம் பார்க்கத்தக்கதாக
அவருடைய பரிபூரணத்தினாலே கிருபை மேல கிருபை. அன்றையே ஒரு சோத்திரம் பெற்று தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கு ஜெபம் பண்ணி ஆண்டவரே சத்துருவின் தந்திரங்களை எதிர்த்து ஆண்டவரே ஜெயித்து உமக்கு சாட்சியா உம்மை அறிவிக்கிறவர்களா ஆண்டவரே உம்முடைய சாயல் இந்த பூமிக்கு வெளிப்படுத்துகிறவர்களா இருக்க அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் கிரியை செய்ய எல்லா கனமையும் தரும். இந்த 6 ஆண்டு தடைப்பட்ட மக்களையும் நினைக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர்களோடு இடைபடுங்க. சபை கூடியவர்களில் இருக்க உதவி செய்ய உங்க நல்ல நாம மகிமைப்பட்டு எங்களை தாழ்த்துள்ள காலகட்டத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே அவருடைய பரிசுத்த நாமத்தில் நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நிறைவும் நாம் அனைவரோடு கூட இன்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆளுவீர்கள், நீங்கள் பெருகுவீர்கள். ஒரே ஒரு அன்பு ரெக்வெஸ்ட், ஆண்கள்லாம் பார்த்து ஒரு கை கொடுக்கிட்டு சொல்கிறேன் எங்கேயா கொட்டிட்டு ஏதாவது இருந்தால் உங்களுக்குள்ள இருக்க புத்தி தெரிவி தொட்டு ஓட வேண்டியெல்லாம் ஓடணும், வர வேண்டியெல்லாம் வரணும். ஆமேன்னு சொல்லணும். அதனால் எல்லாம் வாழ்த்தி கடந்து போவோமாக. ஒரு வார்த்தை சொல்லுங்க, நீங்கள் ஆளுவீர்கள், பெருகுவீர்கள். பெண்களை வாழ்த்தி கடந்து போவோம். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நம்புகிறோம். அப்படின்னா எங்க சேனலை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. God bless you.